வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். OnePlus Nord 3 லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸு ப்ரெஸ் கிட் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி கேசஸ் அது மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ பாக்ஸில் ஃபோனோட டப்பாவை தவிர ஒரு கோஸ்டர் இருக்குது, ஒரு செராமிக் மாதிரி ஒரு கோஸ்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர இதுலேயே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே Dimensity 9000 இருக்குது, LPDR 5X RAM இருக்குது, AMOLED ஸ்க்ரீனு, 5000 mAh பேட்டரி, 80W ஃபாஸ்ட் சார்ஜிங், இது எல்லாமே போட்டிருக்கு. பாக்ஸு இந்த வாட்டி ப்ளூ கலரில் இந்த இது இருக்குது. பேக்கில் நம்மளோட கலர்ஸ் வந்து போட்டிருக்கு. டெம்பஸ்ட் கிரே இதுதான் கலரு. ப்ரைஸிங் 39 அந்த மாதிரி இருக்குது, 39.99. நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த டாப் எண்ட் மாடல் தான். 16GB 256GB மாடலு. ஆக்சுவலாக ரெண்டு மாடலில் வருது, 8GB 128GB மாடல் கூட இருக்குது. ஸோ 12GB மாடல் கிடையாது. ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்ன ப்ரைஸிங் லான்ச் ஆகுது, லான்ச் ஆஃபர்ஸ் அதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார் வேல்யூ ஹெச்ஆர் வந்து 1.130, பாடி சார் வந்து 0.827. ஓப்பன் பண்ணிடுவோம். பாக்ஸில் ப்ரொடெக்டிவ் கேஸ் இருக்குது. இது கிரே கலர் கேஸ் தான் இருக்குது. அது தவிர அந்த ரெட் கேபிள் கிளப்பு, சிம் இஜெக்டர் டூலு, ஸ்டிக்கர்ஸ், நாட் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. சார்ஜர் இருக்குது, 80W ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. ஸோ அது தவிர USB டைப் A to டைப் C கேபிளும் இருக்குது. ஃபோனோட டிசைன் இது ஏஸ் 2V அப்படின்னு சைனாவில் லான்ச் ஆச்சு. அதோட ஓரளவுக்கு ரீபிராண்ட் வெர்ஷன் தான், சென்சார்ஸ்லாம் வந்து மாற்றிருக்காங்க. ஆனால் டிசைன் அதே மாதிரி தான் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது டெம்பஸ்ட் கிரே கலர். இதில் வந்து மேட் ஃபினிஷ் இருக்கும். இது தவிர க்ரீன் கலர்லேயும் வருது. அந்த க்ரீன் கலர் வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷ் மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ட்ராகன் ட்ரைல் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ சைடில் மெட்டல் ஃப்ரேம் மாதிரி தெரில, ஏன்னா எங்கேயுமே ஆண்டனா பேண்ட்ஸ் இல்லை. ரைட் சைடு அதே அந்த அலர்ட் ஸ்லைடர் அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் மாடல்ஸ்லாம் அலர்ட் ஸ்லைடர் கிடையாது, இதெல்லாம் வந்து அலர்ட் ஸ்லைடர் அப்படியே ரிட்டைன் பண்ணுறாங்க. ஸோ அது தவிர பவர் பட்டன் இருக்குது, லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது, பாட்டமில் சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ டியூல் சிம் ஸ்லாட் தான், எக்ஸ்டர்னல் மெமரி கிடையாது. பிரைமரி மைக்ரோஃபோன், USB டைப் C போட்டு, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கிரில், இயர்பீஸ் வந்து செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். ஸோ டாப்பில் ஸ்பீக்கருக்கு வெண்ட் இருக்குது, செகண்டரி மைக்ரோஃபோன், IR பிளாஸ்டர் கூட இருக்குது. ஸோ 11R ஆல்ரெடி IR பிளாஸ்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேயும் வந்து IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கேமரா ட்ரிபிள் ரியர் கேமரா தான் இருக்குது. பிரைமரி கேமரா IMX 890 சென்சார். இது வந்து 11R இருக்கிற அதே சென்சார் தான் இருக்குது. OS கூட இருக்குது. அது ஒரு 8MP அல்ட்ரா வைட், 2MP மேக்ரோ கேமரா கூட இருக்குது. ஃப்ளாஷு டியூவல் LED ஃப்ளாஷ் தான் இருக்குது. ஸோ நம்ம பூட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக ரிவ்யூவே பார்ப்போம் இதே வீடியோலேயே. OnePlus Nord 3 யூஸ் பண்ணி 1 வீக் மேலே ஆச்சு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேல ஸோ ஃபுல் ஹெச்டி ப்ளஸோட மேலே 1.5K டிஸ்பிளே இருக்குது. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120Hz தான். ஸோ OnePlus 11R அதில் என்ன டிஸ்பிளே கொடுத்தாங்களோ அதே டிஸ்பிளே தான் இருக்குது. அதே 1450 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் இருக்குது. இமேஜ் ஷார்ப்னரு, வீடியோ கலர் பூட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரிஃப்ரெஷ் ரேட்டு ஆக்சுவலாக 120Hz தான் மேக்ஸிமம் போட்டிருக்கு, ஆனால் கம்மி வந்து 45Hz வரைக்கும் போகும். HDR10, HDR10+, HLG சப்போர்ட் இருக்குது. ஸோ 60, 90, 120 தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் 45, 40 வரைக்கும் கம்மியாக போகும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும் இதுக்கேற்ற மாதிரி. பெசல்ஸ் தான் மெயினாக இதில் பார்த்தாலே தெரியும். சைட் பெசல்ஸ் வந்து 1.46 mm தான் இருக்குது. பாட்டம் பெசல் வந்து 2.31 mm தான் இருக்குது. ஸோ இது ஃப்ளாட் ஸ்க்ரீன் தான். அவுட்டோர் விசிபிலிட்டி இது எல்லாமே வந்து டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் HDRல யூடியூப்பில் HDR வரும், நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். HDR ஸோ 2160p HDR கண்டென்ட் தான் இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்க்ரீன் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் பிரைட்னஸில் வைக்கிறேன். ஸோ Dimensity 9000 நல்லா தான், 2160pயும் நல்லா ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் பெசல்ஸ் வந்து எவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ யூடியூப்பில் HDR இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம் வீடியோ இது எல்லாத்துலேயுமே HDR சப்போர்ட் இருக்குது. அடுத்தது ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்குது. டால்பி அட்மாஸ் கூட இருக்குது. ஹெட்ஃபோன்ஸ் ஏதாவது கனெக்ட் பண்ணால் டால்பி அட்மாஸ் ஒர்க் ஆகும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான், 70-30 மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து டால்பி அட்மாஸ் இருக்குது. ஹெட்ஃபோன்ஸ் எதாவது கனெக்ட் பண்ணிங்கன்னா டால்பி அட்மாஸ் ஒர்க் ஆகும். அடுத்தது சாஃப்ட்வேர்
ஸோ ஆண்ட்ராய்ட் 13 தான் ரன் ஆகுது. ஆக்சிஜன் ஓஎஸ் 13.1 தான் ரன் ஆகுது. இவங்க வந்து 3 இயர்ஸ் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸு, 4 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து இந்த ஃபோன் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11R மாதிரியே தான். ஸோ 11ல் மட்டும் தான் 4 இயர்ஸ் அப்டேட்ஸு, 5 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்ஸ். அது வந்து ஃப்ளாக்ஷிப்க்கு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற ஃபோன்ஸ்லாம் வந்து இதுதான். பர்ஃபார்மன்ஸ் Dimensity 9000 பர்ஃபார்மன்ஸு எந்த இஷ்யூஸுமே இல்லை. 8+ Gen 1 கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரு. ஆனால் 9000 வந்து நல்லா தான் இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. ஏன்னா ஃப்ளாக்ஷிப் போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் இதுதான். ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். 16 GB ரேம் இருக்குது. ஸோ இதில் 8 GB ரேம் கூட வாங்கலாம். கொஞ்சம் கேமிங் அந்தளவுக்கு ஆட மாட்டோம். ஆனால் வந்து 8 GB ரேமே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரேம் எக்ஸ்பேன்ஷன் கூட இருக்குது. ஸோ நார்மல் ரேம் தவிர எக்ஸ்ட்ரா இன்னும் 12 GB இருக்குது. ஸோ 16 GB ப்ளஸ் இன்னும் 12 GB ரேம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி கேமிங் வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஒன்றும் ஹீட் இல்லை. 41 degrees இருக்குது. ஸ்டட்டரும் அந்தளவுக்கு இல்லை. ஜங்ஷன் இம்பேக்டில் மட்டும் ஒரு லைட்டான ஸ்டட்டர் இருந்துச்சு. ஸோ அது அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எந்த இதுவுமே இல்லை. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இருக்குது. டக்குன்னு வச்ச உடனே அன்லாக் ஆகும். அடுத்து ப்ரீலோடட் ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் செட்டப் பண்ணும்போது. ஸோ நிறைய ஆப்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, ஸ்பாட்டிஃபை, அமேசான் ப்ரைம் வீடியோ இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் நிறைய ஆப்ஸ் எதுவும் இல்லை. அடுத்து முக்கியமானதுக்கு போகும் கேமரா. ஸோ IMX 890 தான் இருக்குது இதில். ஸோ மெயின் கேமரா IMX 890, அல்ட்ரா வைட் 8MP அல்ட்ரா வைட் கேமரா, மேக்ரோ கேமராவும் இருக்குது. ஸோ ஜூம் ஆப்ஷன் வந்து டிஜிட்டல் ஜூம் அப் டு 20x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் போகலாம். ஸோ குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா 11 எல்லாத்துலேயுமே இதே கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்க. மற்ற எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோ மோட் இருக்குது, பேனோராமா, மேக்ரோவுக்கு தனியாக ஆப்ஷன் இருக்குது, ஃபிலிம் மோடு, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸு, டியூவல் வீடியோ இது எல்லாமே இருக்குது. ஸ்லோ மோஷனில் வந்து 1080p 120 fps, 240 fps 720p, 1080p வந்து 120 fps சப்போர்ட் வந்து இருக்குது. வீடியோ வந்து 4K 60 fps வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் 4K 60 fps வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஏஐ வீடியோ, ஸோ HDR வீடியோவில் வந்து 1080p அவ்வளோதான். ஸோ 1080p 30 fps இதில் தான் வந்து லிமிட் ஆகும். அல்ட்ராசிட்டி மோடு நார்மல் இதுக்கு ஓஎஸும் ஒர்க் ஆகும். அல்ட்ராசிட்டி மோட் போனால் இன்னும் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இது வந்து 1080p 60 fps வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ அல்ட்ரா வைட்லேயும் வீடியோ எடுக்கலாம். ஸோ 1080p 30 fps வரைக்கும் அல்ட்ரா வைடில் வீடியோ சப்போர்ட் இருக்குது. போர்ட்ரேட் வீடியோவும் இருக்குது. ஸோ 1080p 30 fpsல வந்து போர்ட்ரேட் வீடியோ எடுக்கும். வீடியோவுக்கு எந்தமான ஃபில்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அந்த போக்கா ஃப்ளாரு இதெல்லாம் வந்து ரியல்மியில் கொடுப்பாங்க. இதில் வந்து வீடியோக்கு ஃபில்டர்ஸ் இல்லை. ஆனால் போர்ட்ரேட்டுக்கு வந்து போக்கா ஃப்ளார் போர்ட்ரேட், ஃபோட்டோக்கு மட்டும் போக்கா ஃப்ளார் போர்ட்ரேட் ஃபோட்டோ ஆப்ஷன் மட்டும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 1080p வீடியோ ரெக்கார்டிங் தான் இருக்குது. அந்த 16MP கேமராவில் வந்து மேக்ஸிமம் 1080p வீடியோ ரெக்கார்டிங் தான் இருக்குது. ஸோ ஃபோட்டோ குவாலிட்டி டே லைட்டில் எல்லாத்தையுமே நல்லா தான் இருக்குது. ஸோ எந்த விஷயமே இல்லை. லோ லைட்டும் அந்த அளவுக்கு நாய்ஸ் எதுவுமே இல்லை. அல்ட்ரா வைடு 8MP தான். ஸோ அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஃப்ளாக்ஷிப் அளவுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க. ஆசல் பிளாட் கேமரா அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அல்ட்ரா வைட் டீசன்ட் தான். அந்த மேக்ரோ எதுக்கு இருக்குன்னே தெரில. அது கொஞ்சம் இதுதான். போர்ட்ரேட்டில் எட்ஜ் டிடெக்ஷனும் பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ அது அப்படியே ஃபுல்லாக ஃபோட்டோ அண்ட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. Nord 3 60 fps sample, zoom option up to 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. ஸ்டெபிலைசேஷன் OS இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி 1080p தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டெபிலைசேஷனுக்கு தனியாக மோடு கூட இருக்குது. Nord 3 AA ஹைலைட் வீடியோ. ஸோ இதை HDR லைவ் HDR அப்படின்னு காட்டுது. ஸோ இதில் ஸ்டெபிலைசேஷன் மோட் ஆன் பண்ணல, ஆனால் OS இருக்குது. மோஸ்ட்லி அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் ஃபோக்கஸ் நல்லதாக இருக்குது. அல்ட்ரா வைட் கேமரா. ஸோ அல்ட்ரா வைடில் 30 fps ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு.
ஓகே, அந்த மெயின் கேமரா அளவுக்கு இல்லை, ஆனால் ஓகே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் எதுவும் தெரில, ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்ல. அல்ட்ரா ஸ்டடி மோட், ஸோ ஓடினாலும் ஸ்டேபிளாக இருக்குது. OnePlus Nord 3 போர்ட்ரேட் வீடியோ சாம்பிள் 1080p 30fps ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, ஹெச் டிடெக்ஷன் ஓகேவா சொல்லுங்கள். ஃப்ரண்ட் கேமரா 1080p தான் இருக்குது. மேக்ஸிமம் FPS எதுவுமே போடல, மோஸ்ட்லி 30fps தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டைனமிக் ரேஞ்ச் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஃபேஸ் இதுவாக இருக்குது. பேக்ரவுண்டும் ஓரளவுக்கு தெரியுது. ஸ்டெபிலைசேஷன் இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டெபிலைசேஷன் மோட் இருக்குது, அது ஸ்லைட்டாக ஜூம் ஆகிடுது. ஸோ நார்மலில் வந்து இப்படி தான் இருக்கும், ஸ்லைட்டாக ஷேக் இருக்க தான் செய்யுது. ஃப்ரண்ட் கேமரா போர்ட்ரேட், ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் 1080pயில் போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது. போக்கா ஃப்ளர் போர்ட்ரேட் அந்த மாதிரி எந்த டெடிக்கேட்டட் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ நார்மல் போர்ட்ரேட் இருக்குது. ஹெச் டிடெக்ஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் தலை முடியெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்டாக கட் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை ஹெச் டிடெக்ஷன். கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 5G சப்போர்ட்டு, ரெண்டு சிம்லேயுமே வந்து 5G சப்போர்ட் இருக்குது. NFC சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் டியூவல் பேண்ட் வைஃபை, 4G கேரியர் அக்ரிகேஷன், இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அடுத்தது பேட்ரி லைஃப். ஸோ பேட்ரி 5000 mAh பேட்ரி. ஸோ 11 எல்லாத்துலேயுமே இருக்கிற மாதிரி 5000 mAh பேட்ரி தான் இருக்குது. ஸோ என்னோடய யூசேஜுக்கு வந்து இப்போதைக்கு 20% இப்போ தான் 20% ஆகிருக்கு. ஸோ நான் ஒரு நாளைக்கு மேலே யூஸ் பண்ணுறேன். 3.5 hours ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்துச்சு. என்னோடய பேட்ரி இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். சில நாள் வந்து 4.5 hours, மேக்ஸிமம் வந்து எனக்கு 5 hours கிட்டே வந்துச்சு. அதுவும் கிட்டத்தட்ட 1.5 நாளுக்கு மேலே யூஸ் பண்ணோன்னே வந்து 5 hours கிட்டே வந்துச்சு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இவங்களோட ஓன் சூப்பர் ஊக் 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்குது. பாக்ஸ்லேயே சார்ஜர் வந்துடுது. ஸோ 0 to 50% வந்து ஒரு 12-13 மினிட்ஸ்லேயே ஆகிடும். ஒரு 30-32 மினிட்ஸில் வந்து 100% சார்ஜ் ஆகிடும். செம்ம ஃபாஸ்ட்டு சார்ஜிங் தான், எந்த இதுவுமே இல்லை. பேட்ரி ஹெல்த்து, ஸோ இது வந்து நிறையா ஃபோன்ஸில் இப்போ OnePlus ரியல்மிலாம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேயே போனால் பேட்ரி ஹெல்த்தில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ட்ரெயினாக இருக்குது. இது ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டில் இன்டெகிரேட் பண்ணல, இவங்கள ஓன் டெக்னாலஜி வச்சு தான் இன்டெகிரேட் பண்ணுறாங்க. இது அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குமான்னு தெரில, ஆனால் இவங்க வந்து இதில் கொடுத்துருக்காங்க பேட்ரி ஹெல்த் எவ்வளோ இதுவாகும் அப்படின்ட்டு. இது 11 Pro Plus இதிலெல்லாம் வந்து இருக்குது. ஸோ 11R கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறம் இவங்க 1600 சார்ஜிங் சைக்கிள்ஸ் வரைக்கும் 80%க்கு கம்மி ஆகாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ 4 years வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓவராலாக எல்லா இதுவுமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து வேர்டிக்ட், இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் 35,000 கீழே உங்களுக்கு வந்து 120Hz AMOLED ஸ்க்ரீன் வேணும். ஃப்ளாக்ஷிப் கிரேட் ப்ராசஸர் Dimensity 9000 இருக்கணும். அப்புறம் கேமராவும் நல்லா இருக்கணும். மெயின் கேமராவில் வந்து டே லைட்டு, லோ லைட்டு இதெல்லாமே நல்லா இருக்கணும். அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். IP ரேட்டிங்ஸும் இருக்குது. IP54 ரேட்டிங்ஸ் இருக்குது. IP68, 67லாம் இல்லை. ஆனால் IP54 ஓரளவுக்கு ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட். இந்த ஃபோன் வந்து ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். மற்றபடி கான்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா, இந்த அல்ட்ராவைட் 8MP அது கூட விட்டுறலாம். அந்த 2MP மேக்ரோ எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில, அவ்வளோதான். வேறு என்ன கான்ஸ் சொல்கிறதுனே தெரில. எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, பேட்டரி லைஃபும் நல்லாயிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு 135,000ல். ஆனால் காம்படிஷன் இப்போ புதுசாக வந்துருச்சு. iQOO Neo 7 Pro புதுசாக வந்துருச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே வந்து 8+ Gen 1 கொடுக்குறாங்க. ஸோ அதில் சார்ஜிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுவாக இருக்குது. ஆனால் 8+ Gen 1 கொஞ்சம் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். கேமிங்க்கு கண்டிப்பாக 8+ Gen 1 போகலாம். கேமிங் அந்த அளவுக்கு ஆட மாட்டேன், ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்னா இது வந்து ஓகே, ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து OnePlus Nord 3யோட ரிவ்யூ. ஓவரால் எல்லாமே இதில் கவர் பண்ணிட்டோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ரீவத்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.